பிரதிபா எழுந்துரு. குடி. பிரதிபா, உனக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு, நீ கவலைப்படுற. இதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கு. அது வந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. அதான் என்ன சமாதானம் பண்ண. நிஜம்தான் சொல்றேன். நீ கூட மத்தவங்கள மாதிரி ரொம்ப சகஜமா வாழ முடியும். இந்த நோயால பல பேர் செத்துட்டதா கேள்வி, அது உண்மையா? செத்தவங்களை பத்தி மட்டும்தானே கேள்விப்பட்டிருக்கேன், பழச்சவங்களை பத்தி கேள்விப்பட்டதில்ல. இந்த நோய்க்காக புதுசா மருந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எய்ட்ஸ் நோய்க்காக எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்க. என்ன நிஜமாவா? உண்மையாதான் சொல்றேன் பிரதிபா. இப்பவும் உன் மேல எனக்கு அன்பு இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு நான் புது வாழ்வு கொடுக்குறேன். உன் வியாதியை குணப்படுத்துறதுக்கு நான் நிச்சயமா முயற்சி செய்வேன். கண்டிப்பா. ஒருவேளை தோத்துட்டா? இதுல வெற்றி தோல்விக்கு சங்கர், உன் பேச்சால எனக்கு பாதி வியாதி இப்பயே போயிடுச்சு. அப்படியா? இந்த நோய் உள்ளவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும். அப்படின்னா நோயாளிங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வழி இருக்கு. நம்ம நாட்டு சித்த வைத்தியர்கள் இத பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு காரியம் பண்ணலாம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு பதிலா ஒரு ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சு வச்சா எப்படி இருக்கும் நீயே சொல்ல. நோயாளி எண்ணிக்கை குறைய நம்ம உதவலாம். நிச்சயம் செய்யலாம். அப்படின்னா நாளைக்கே பேப்பர்ல போடுங்க, சித்த வைத்திய ஆராய்ச்சியை தொடங்கிடலாம். தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆஹா, நாம 2 பேரும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது மாற்று முறை மருத்துவத்துக்கு தான். மருத்துவ ஆராய்ச்சியாளர்களே, நம் நாட்டிற்கு பெருமை தரும் சித்த வைத்திய ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்களே, எம் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிரதிபா மேடம் இந்த ஆராய்ச்சி மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க இருக்கிறாங்க. மேடம், உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த மலர் மாலையை வழங்குகிறேன். வெளிநாட்டில் இருந்து வந்து நமது நாட்டு மக்கள் ஆரோக்கியத்தை பாழ் செய்யும் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்தில்லை என நாம் அறிவோம். நமது தேசத்தில் உள்ள மூலிகை செடிகளில் நீண்ட ஆயுளுடன் வாழ இயற்கை மருந்து ஏராளமாக உள்ளது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதற்கு சாட்சி நமது நாட்டின் சித்த வைத்திய சாஸ்திர விற்பனர்களே ஆவார்கள். குறும்புத்தனத்தால் பெண் சுகமே தஞ்சம் என்று மனவாழ்வையை நாசமாக்கியவனுக்கு பிள்ளை பேறு உண்டாகும் சக்தி அளித்திடும் மருந்துகளை நீங்கள் அறிவீர்கள். வியாதிகள் மூலம் இன்று சாவுகள் வருகின்றன. நமது சமுதாய சம்பிரதாயங்கள் அழிந்து போக வந்துள்ளது எய்ட்ஸ் நோய் மட்டுமல்ல, இன்னும் பல பல நோய்கள் நமது மக்கள் வாழ்க்கையை பாழாக்கி வருகின்றன. இதை உணர்ந்த நமது பிரதிபா மேடம் அவர்கள் சித்தா மற்றும் ஹோமியோபதி நிலையத்தை நிறுவுவதற்கு தீர்மானம் செய்திருக்கிறார். இதற்கு தமிழக அரசும் வேண்டிய உதவிகளை செய்திருக்கின்றது. இந்த மருத்துவமனைகளின் மூலம் மருத்துவ பலனை மக்களுக்கு அளிக்குமாறு நம்மை கோருகின்றார். இந்த சமயத்தில் இந்த நன்மையை செய்த பிரதிபா மேடம் அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம்.